எனக்கு சில்லி சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம வீட்டில் தான் காலிஃப்ளவர் இருக்கே, அதிலேயே சில்லி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி போட ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு, என்ன அது எல்லா சில்லியெல்லாம் வெள்ளையாக இருக்குது, கலராக போடுவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேன் நான் எப்படி செய்கிறேனோ அதுதான் சில்லி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சில்லி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் விசட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். நான் போடுற சில்லி வந்து வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கேசரி பவுடர் வந்து நான் போடலை, அதனால தான் சரி வெள்ளையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்படியா என்னென்ன போட்ட வேற அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி மேம், உனக்காக வந்து நான் கேசரி பவுடர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பவுடர் போட்டு அதுக்கப்புறமா சில்லி போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கண்ணில் தூசி ஏதோ விழுந்துருச்சு. அப்போ கொண்டு போய் கொடுக்கவும் சரி சில்லி நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துருச்சு. இல்லை தூசி விழுந்துருச்சு அப்படின்னாங்க. என்னோட பையன் அவங்க அப்பாவுக்கு நல்லா கலராக சில்லி போட்டு போய் கொண்டு போய் கொடுக்கவும், ஏன் அப்பாவுக்கு மட்டும் கலராக கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் வெள்ளையாக கொடுக்குறீங்க, ஏன் கலராக கொடுத்தா நான்லாம் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி, உனக்காக தானடா நம்ம வெள்ளையா எதுவும் போடாமல் செஞ்சு கொடுத்தேன், நீ சாப்பிட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி சரி உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் எங்கள் தம்பிகிட்ட. அவனுமே வந்து சாப்பிட்டான். செகண்ட் டைம் இப்போ தாங்க நானே சில்லி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன், நல்லாவே வரல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு.